தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டும், திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது. குனியமுத்தூர் மின் நகரில் பெரிய வேப்பமரம் விழுந்து மின்கம்பம், வீட்டின் காம்பவுண்ட் சுவர் சேதமடைந்தது. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் 4 மதகுகள் வழியாக பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழையில் பெய்து வரும் கனமழையால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 26.60 அடியாக உள்ளது. வால்பாறையில் பலத்த காற்றுடன் விடிய விடிய பெய்த மழையால் வால்பாறை, பொள்ளாச்சி சாலையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. போக்குவரத்து பாதித்தது. மழையால் இரைச்சல்பாறை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இதுவரை 13 மரங்கள் விழுந்துள்ளது. நேற்று இரவு பெய்த மழையால் கேத்தி, பாலாடா சாலையில் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதித்தது. உதகை நகர் பகுதியில் உள்ள ரயில் பாலத்துக்கு கீழ் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகினர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உடுமலை திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க போடப்பட்ட தடை 3வது நாளாக நீடித்து வருகிறது. மேலும் திருமூர்த்திமலை அடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மெயின் அருவி மற்றும் 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து குறைந்த பின்னர் குளிக்க அனுமதிக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்.
சாமி என்ன சாமி நேற்று கூட நீ தண்ணி தேனி மாவட்டம் குரங்கணி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் கெட்டக்குடியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அணைக்கட்டு நீர்வீழ்ச்சி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் கோவில்விளை பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் புளிய மரத்தின் கிளை விழுந்து வீட்டின் முன் அமைக்கப்பட்டிருந்த கூடாரமும் மதில் சுவரும் இடிந்துள்ளது.